என்னங்க இது, மாப்பிள்ளையும் பொண்ணும் கிளம்பி நேரம் ஆகுது, இன்னும் வரல. எதுல வராவன்னு கேட்டியலா? பஸ்ல வர மாதிரி இருந்தனா நீங்க ஜீப் எடுத்துட்டு போலாம்லங்க. ஆல்ரெடி நான் விசாரிச்சுட்டேம்மா, கார்ல தான் வாராவலாம். அப்படியா? சரி சரி. எப்படியும் பக்கம் நெருங்கியிருப்பாவ, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாவ. என்னக்கா இந்த நேரத்துல வெளியே? ஒண்ணும் இல்லம்மா, எங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் வாராவ ஊர்ல இருந்து, அதான். அப்படியா? சரி சரி. அதான் அண்ணன் அன்னைக்கு டியூட்டிக்கு போலையா? ஆமாம்மா. சரிக்கா. ஏங்க, என்னம்மா? அள்ளி மொத பிள்ளை எடுத்துட்டு வீட்டுக்கு வரா, ஆரத்தி எடுப்போமா? ஆரத்தியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அப்புறம் எல்லாரையும் யாரு யாருன்னு கேட்பாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லணும். நம்ம வீட்டில் இருந்தாலாவது பரவாயில்ல, நம்ம இருக்கிறது குவார்டர்ஸ். சோ இந்த நேரம் பார்த்து இங்க தான் தங்கணும்னு சொல்லிட்டானுவ. நம்ம வீட்ல இருந்தா இஷ்டத்துக்கு இருந்திருக்கலாம். என்னம்மா பண்றது, என்னோட சர்வீஸ் முடிய போகுது, முடிகிற நேரத்தில் குவார்டர்ஸில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாவ. பிக்கப்புக்கு ஆள் வருவோன்னு சொல்லிட்டாவ. அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இன்னும் 2 மாதம் தானே, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம அள்ளியே ஒரு நாள் நல்லா நிதானமாக வர சொல்லி உனக்கு என்னெல்லாம் பண்ணணும் ஆசையாக இருக்கோ பண்ணு. சரிங்க. அங்கே ஒரு கார் வந்த மாதிரி இருக்கு, அதுதானா? எங்க அவியதான் வந்துட்டாவு போலயே. அப்பா, அம்மா. அம்மாடி அள்ளி, வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாம்மா? குழந்தைய கொடுமா. இந்தாங்கம்மா. சுச்சு சுச்சு, தங்கத்துக்கு தூக்கத்தை பாரு. தூங்குறீங்களா? இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தது அசதியா இருக்கா? வாங்க, அம்மாச்சி சுடுதண்ணி வச்சு மேல் கழுவி விடுறேன். அள்ளி, அப்படியே கூட்டிட்டு உள்ள வாமா. சரிப்பா. ஏங்க நீங்க நின்று கூட்டிட்டு வாங்க, நான் பொண்ணை கூட்டிட்டு உள்ள போறேன். சரிம்மா. அள்ளி வாமா, நம்ம உள்ள போலாம். நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நல்லா தான் இருக்கும். வாங்க மாப்பிள்ள, எங்க பார்க்கிங் இருக்குன்னு காட்டுறேன், நீங்களும் வாங்க மாமா. 2 பேரும் அப்படி பார்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலாம். சரி மாப்பிள்ள, வாங்க. உட்காருமா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காவே? சந்திர அக்கா, அப்புறம் சைலு அக்கா, அம்மாச்சி எல்லாரும் எப்படி இருக்காவே? எல்லாரும் நல்லா இருக்காவுமா. ரொம்ப சந்தோஷமா. என்னம்மா திடீர்னு வேற அட்ரஸ் அனுப்பி இங்க வர சொன்னீங்க? அதுவா, அப்பா ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 2 மாசம் தானே இருக்கு, அதான் இங்க தங்கணுமா. செக்கிங்க்கெலாம் ஆள் வருவாங்களாம், அதனால தான் இங்க வந்துட்டோம். நேற்று நைட்டு தாம்மா ஃபோன் வந்துச்சு, அதான் சரி நீங்களும் வரீங்களா, அதனால இங்க வந்துட்டோம். ஒரு 2 மாசம் தான், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போதானே இந்த வீடு கிடச்சிச்சு, அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் தானே இருந்தோம். பிரேமா இறந்ததுக்கப்புறம் சரி அவன் நினைவுலேயே அப்படியே அங்கேயே இருந்துட்டோம். இப்போ ரிட்டையர் ஆக போகிறாங்கன்னொன்னே செக்கிங்க்கெலாம் ஆள் வருதாங்களாம், அதான் இங்கே வந்திருக்கோம். சரிம்மா. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், கொஞ்சம் குளிக்கிறியாம்மா? குளிச்சுட்டு வா, சாப்பிடுவோம். சரிம்மா. குழந்தை நல்லா தூங்குது, வர வழியில தான் அழுதாளோ? ஐயோ சமத்து பிள்ளைமா, அழுகவே இல்லை. ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் ஒரே உறக்கம் தான். அப்படியா? இப்ப ராத்திரி சிவராத்திரி தானா, அதாம்மா பயமா இருக்கு. ராத்திரி எல்லாம் சரியா தூக்கமே இல்லை, எனக்கும் உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு அப்படித்தாம்மா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி இன்னைக்கு நீ நல்லா தூங்கு, பாப்பாவை நான் பார்த்துக்கிடுறேன்னு. அங்கேயும் உனக்கு பிரச்சனை இல்லை தானே? 3 பேர் இருக்காங்க, மாற்றி மாற்றி பார்த்துப்பாங்கல்லம்மா. பார்த்துக்கிறாங்கம்மா. சரிம்மா, நீ போய் குளிச்சுட்டு வந்துரு, அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பாப்பாவை குளிப்பாட்டலாம். சரிம்மா. ஓய் பிரேமா, என்ன பண்ற? கண்ணை திறந்து பாருங்க, யார் இருக்கேன்? அம்மாச்சி உனக்கு என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு பாருங்க. ஆளுக்கு கொலுசு, இந்த குட்டி பிஞ்சு கைக்கு வளையல், அழகான கழுத்துக்கு செயின் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். என் தங்கத்துக்கு தங்கத்தாலே அலங்கரிக்க போறேன். என்ன திறந்து பாருங்க, ஏமா குட்டி பாருங்க, எங்க மேலு பாருங்க. என்னப்பா காரை பார்க்க புதுசா இருக்கு, நீ தான் வாங்கினியா? ஆமா மாமா, நான் தான் வாங்கினேன். இப்பதான் ரீசெண்டா 1 வாரம் ஆகுது. அப்படியா? சரி சரி. இனி குழந்தை இருக்குல்ல, இனி இதெல்லாம் ஒரு அத்தியாவசிய தேவைதான். ஆமா மாமா. ஃபுல் அமௌண்ட்டும் கெட்டியாச்சா இல்லைன்னா டியூவாப்பா? எல்லா அமௌண்ட்டும் கெட்டியாச்சு மாமா. சரி சரி, அதான் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி மாசம் மாசம் டியூ எடுக்கணும். ஆமா ஆமா. என்னப்பா வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன், உன் மூஞ்சில ஒரு சந்தோஷமே இல்ல. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, இல்ல உனக்கும் பொண்ணுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க எப்பயும் போலதான் இருக்கோம். இல்லப்பா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னைய பார்த்தேன்ல, அப்ப இருந்த ஃபேஸை விட இப்ப ரொம்ப டல்லா இருக்கு. என்னாச்சுப்பா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பரவாயில்ல சொல்லுப்பா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. இல்ல மாமா, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்பேன். என்னடா திடீர்னு இவ்வளோ பெரிய உதவி கேட்கானேன்னு தப்பா நினைக்க மாட்டீங்களே? சே அதெல்லாம் நினைக்க மாட்டேப்பா. எனக்கு ஒரு 11 லட்சம் தேவைப்படுது, உங்களால கொடுக்க முடியுமா மாமா? நான் எப்படியாவது ஒரு 3 மாசத்துல திரும்ப கொடுத்துருவேன். என்னப்பா இதுக்கா இவ்வளவு தயங்கினேன்? 11 லட்சம் தானே, நான் கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உங்ககிட்ட எப்படி கேட்கறது, கேட்கலாமா வேண்டாமா, இது சரியா வருமா வராதான்னு தயங்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரே வார்த்தையில அவ்வளவு பணம் எதுக்கு, என்ன ஏதுன்னு கூட கேட்காம நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? பெத்த பிள்ளைங்க மேல எதுக்குப்பா நம்பிக்கை? எந்த ஒரு தாய் தகப்பனும் பெத்த பிள்ளைங்களை நம்பிக்கைக்காக வளர்க்கறது இல்ல. நீயும் எனக்கு ஒரு பையன் மாதிரிதான்ப்பா. ரொம்ப நன்றி மாமா. என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்காட்டினாலும் அதை வெளியே சொல்லணும், அப்பதான் என் மனசுக்கு நல்லா இருக்கும் மாமா. பரவாயில்ல சொல்லுப்பா,
எதுவா இருந்தாலும் சொல்லு. எல்லாம் இந்த காருனால தான் மாமா. நான் எங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிச்சேன். இது வரைக்கும் யாரையும் தனித்தனியா பிரிச்சு பார்த்ததும் இல்ல, தனியா வைக்கணும்னு நினைக்கல. அவங்களுக்காக யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்தேன். நான் அவங்க எல்லாரும் நான் சுயநலமா இருக்கேன், பொண்டாட்டி பிள்ளைக்காக தான் எடுத்திருக்கேன், அப்படி இப்படின்னு பேசுறாங்க. எல்லாரும்னா எல்லாரையும் சொல்ல முடியாது மாமா. என்னப்பா இப்படி எல்லாமா பிரச்சனை நடந்து? ஆமா மாமா. அதுவும் இல்லாம நான் கார் வாங்கின பணம் என்னோட பணம் கிடையாது, அப்பாவோட ஆபீஸ்ல இருந்து தான் எடுத்தேன். அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஐயோ என்னப்பா இது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே எடுத்து கொடுத்துருப்பேன். நான் ஊருக்கு இருக்கேன், இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு தோணியிருக்கணும். இல்ல மாமா, ஒரு விதத்துல நான் பண்ணதும் தப்பு தான். எல்லாரையும் மொத்தமா வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பு தானே. ரெண்டாவது சொல்லாம பணத்தை எடுத்து கார் வாங்கினது, அதுவும் தப்பு தானே. பாவம், என்னால அள்ளி தான் டெய்லியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என்னப்பா சொல்ற? ஆமா மாமா, எப்பவுமே நான் பண்ண தப்புக்கு பழி அவ மேலதான் போய் விழும். அதே மாதிரிதான் இப்பவும் ஏன்டா இந்த கார் எடுத்துங்கிற அளவுக்கு நினைக்க வச்சுட்டாங்க வீட்டுல எல்லாரும். நீங்க எப்படியாவது பணம் கொடுத்து உதவுனா இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்துருவேன் மாமா. ஒரு 3 மாசத்துல இல்லைன்னா 4 மாசத்துல எப்படியாவது உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவேன். என்னப்பா இது உதவியாது இதுன்னு அந்த சொல்லிட்டேன்ல. நீ என் பையன் மாதிரி, உங்களுக்கு உதவி செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்னு சொல்லுங்க. எனக்கு இனிப்பு இல்லையா குட்டியா, யாருக்கு சேர்த்து வைக்க போறேன்? கடவுளா பார்த்து அனுப்பி வச்ச பொண்ணுதான் அள்ளி. இவன் மூலமா என் பொண்ணு திரும்ப பாக்குறோம். இப்ப பாரு, தங்கமான மாப்பிள்ள, அருமையான பேத்தி, இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும் சொல்லு. கடைசி காலத்துல சேர்த்து வச்சு நாங்க யாருக்கு கொடுக்க போறோம்? இருக்கும் போதே நாங்க உங்களுக்கு செஞ்சிடறோம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அட என்ன மாப்பிள்ள மறுபடியும் தேங்க்ஸ் அது இதுன்னு. வாங்க உள்ள போலாம். இன்னும் வருதுன்னொன்னே உங்க அத்தையை கையிலேயே பிடிக்க முடியல, அவ்வளோ சமையல். வாங்க குளிச்சுட்டு சாப்பிடலாம். சரிங்க மாமா. பணத்தை பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்க மாப்பிள்ள. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்குங்க, கையோட பணத்தை எடுத்து தந்துடுறேன், இங்க எடுத்துட்டு போங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. சரி மாப்பிள்ள, வாங்க உள்ள போலாம். என்னம்மா நம்ம பேத்தி என்ன சொல்றா? வாங்க வாங்க, மாமன மருமகனும் என்ன பண்ணீங்க? காரை பார்க்கிங் பண்ணிட்டு பார்க்கிங்ல இருந்தே நடந்து வரோம். வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. இருக்கட்டும் அத்தை. கையோட குளிச்சுட்டு வந்துருங்க மாப்பிள்ள. நீங்களும் அள்ளியும் சாப்பிடுவீங்களா? ஆமா மாப்பிள்ள, கீழே ரூம்ல பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க மாமா. ஏங்க பிரேமாவை பாருங்க. இன்னும் தூக்கம் தெரியலையாக்கும் பிள்ளைக்கு. அதான் பாருங்களேன், ராத்திரி தாயை தூங்கவே விட மாட்டாளாம். ஐயையோ, இன்னைக்கு முழுக்க முழுக்க சிவராத்திரி தான் போங்க. இந்த மாதிரி ராத்திரி கிடைக்கிறதெல்லாம் தவம் இருக்கணும். நமக்கு திரும்பவும் கிடைச்சிருக்கு. அத சொல்லுங்க மொத. நம்ம 2 பேரும் சந்தோஷமா குழந்தைய பாத்துக்கிடுவோம். அவி இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காவல்ல, தூங்கட்டும். ஆமாங்க, நானும் அதை தான் சொன்னேன். ஆமா மருமவள வந்துட்டியம்மா. என்னாச்சு மாமா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமே? என்கிட்ட யாருமே சொல்லல மாமா. மாமாதாம்மா உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். என்ன மாமா இது, எதுக்கு என்கிட்ட மறைச்சிங்க? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, சாதாரண மயக்கம் தான். அப்பா வந்துட்டியா? ஆமாக்கா. என்னம்மா இது, மாசமா இருக்கிற பிள்ளை கீழே உட்காந்துக்கிட்டு? எந்திரிமா. ஆமா எந்திரிமா. பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க உடம்புக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் அதிகமா ஸ்மோக் பண்ணிட்டேனா, அதான் ஒரு மாதிரி வந்துடுச்சு. என்ன மாமா இது, உங்ககிட்ட நான் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சொன்னம்மா, ஆனா கொஞ்சம் டென்ஷனா இருந்தா, அதான் வேற வழி இல்லாம. அதான் நீ வந்துட்டல்லம்மா, இனிமே ஸ்மோக் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். என்ன மாமா இது, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நானும் சிவாவும் அனாதையா தானே நிக்கணும். எதுக்குமா அப்படி எல்லாம் சொல்ற? எனக்கு என்ன ஆயிரப்போகுது? அப்படி உங்களை அனாதையை விட்டுட்டு நான் போக மாட்டேன், சரியா? மாமா ப்ளீஸ் மாமா, இனிமே ஸ்மோக் பண்ணாதீங்க. சரிம்மா. அம்மாடி மருமவளே, நீயும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் போகாம இங்கேயே இருமா. இனிமே இங்கதான் மாமா இருப்பேன், உங்க கூட தான் மாமா இருப்பேன், எங்கேயும் போல மாமா. ஆமா பாபு, நீ இங்க இருந்து அப்பாவை பாத்துக்க. அப்பா ஒரு 6 மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும், மத்தபடி ஆபீஸ் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிடுறேன். சரிங்க மாமா. உங்க துணைக்கு ராணி அக்காவும் எப்பவும் இங்கேயே இருப்பாங்க. சரி மாமா. அப்பா இப்போ சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான் ஐயா. நீயும் என் மருமகளும் கண்ணு முன்னாடி இருந்தாலே போதும். இனிமே நாங்க எங்கேயும் போல மாமா, இங்கேயே இருக்கோம். எல்லாரும் பேசிட்டு இருங்க, நைட்டு சாப்பாடு செஞ்சிடறேன். இல்லக்கா வேண்டாம், இன்னைக்கு நம்ம 4 பேருக்கும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன் தம்பி? இல்லக்கா, நீங்க ஹாஸ்பிட்டல்லயும் அவ்வளவு நேரம் இருந்துட்டு அப்புறம் இன்னொரு வீட்டுக்கும் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கும் டயர்டா தானே இருக்கும். ஐயோ தம்பி, இது என் கடமை, நான் செஞ்சுதானே ஆகணும். அப்படி செஞ்சேதான் ஆகணும்னு கடமை இல்லக்கா. ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்னும் புரிஞ்சுக்கோங்க, நாங்க உங்களை வேற ஒரு ஆளா பாக்கல, எங்க வீட்டு ஆளா தான் பாக்குறோம். அது எனக்கு தெரியும் தம்பி. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். தம்பி அது பரவாயில்லக்கா, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிடுறோம், எனக்கும் ஆசையா இருக்கு. சரிப்பா, அப்ப எல்லாரும் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாம். சரி, எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி ஆர்டர் போடவா? சரி மாமா, எனக்கும் ஓகே தான்ப்பா. அப்ப சரி. அப்பா நீங்க மட்டும் இட்லி சாப்பிடுங்க. சரிப்பா. தம்பி அப்ப நம்ம 3 பேருக்கு மட்டும் ஹோட்டல்ல ஆர்டர் போடுப்பா. அப்பாக்கு இப்போதைக்கு நம்ம ஹோட்டல் சாப்பாடுலாம் கொடுக்க வேண்டாம், நானே வீட்டுல செஞ்சிடறேனே. ப்ளீஸ்ப்பா, அப்பாவோட ஹெல்த்தையும் நம்ம பார்க்கணும்ல. அதுவும் சரிதான்க்கா. சரிக்கா, அப்பாவுக்கு மட்டும் செஞ்சிருங்க, நம்ம 3 பேருக்கும் ஆர்டர் போட்டுக்கலாம். சரிப்பா. அப்போ பேசிட்டு நான் போய் ஆர்டர் போட்டு வரேன். சரி மாமா. மருமவள ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு
சிவா ஏதாவது சொன்னானா? எல்லாம் சொன்னாங்க மாமா. அப்பா மேல தானே தப்பு, பண்ண தப்ப தப்பாவே ஏத்துக்கல மாமா. திரும்பவும் அதே தப்பு தான் பண்ணாங்க. நானும் அப்பா கிட்ட சண்டை போட்டு தான் வந்திருக்கேன். என்னம்மா இது, நீயுமா? விடுங்க மாமா, கொஞ்ச நாள்ல சரியாயிரும். எல்லாம் உங்க பேரனோ பேத்தியோ வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானம் ஆயிடலாம். நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். பேரனோ பேத்தியோ பார்த்துட்டா நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். என்ன மாமா? இல்லம்மா, அதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கும்னு சொல்ல வந்தேன். சரி சரி.